எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் உடனே ஒரு மருத்துவரை அணுகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒன்று, வயிறு எரிச்சல் வந்து வாமிட் ஆகும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிளட் ஸ்பாட் இல்லை பிளட் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். குறிப்பாக வயதானவர்கள் வாமிட் பண்ணும்போது பிளட் வந்தால் கண்டிப்பாக வயிற்றெரிச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுது, பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனிமியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து குறிப்பாக நம்ம உடம்புல கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம இறப்பைக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது சில முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து இறப்பையும் குடலும் உறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வயிற்றெரிச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு மலம் கழிக்கும் பொழுது மலம் கருப்பு கலரில் மெலினான்னு சொல்லுவோம், கருப்பு கலரில் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வாமிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காஃபி கிரவுண்ட் வாமிட்டிங் சொல்லுவோம். அதாவது ஒரு காஃபி டிகாஷன் மாதிரி வாமிட் வரும். சரி, இப்போது இந்த வயிற்றெரிச்சல் இருக்குது, நீங்கள் இந்த வாழ்வியல் மாற்றம் மற்ற உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறீங்க, எளிய யோகா பயிற்சிகளை பண்ணுறீங்க, மன அழுத்தத்தை குறைச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. பட் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் உடனே ஒரு மருத்துவரை அணுகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒன்று, நீங்கள் வாமிட் பண்ணும்போது ஏதாவது இந்த வயிறு எரிச்சல் வந்து வாமிட் ஆகும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிளட் ஸ்பாட் இல்லை பிளட் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். குறிப்பாக வயதானவர்கள் வாமிட் பண்ணும்போது பிளட் வந்தால் கண்டிப்பாக வயிறு எரிச்சல் வந்து அவங்க வாமிட் பண்ணுறாங்க, பிளட் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றெரிச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படுது, பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனிமியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அலோபதி டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி ஆகணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா பெர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம உடம்புல கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம இறப்பைக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது சில முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து இறப்பையும் குடலும் உறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரத்த சோகை வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றெரிச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு மலம் கழிக்கும் பொழுது மலம் கருப்பு கலரில் மெலினான்னு சொல்லுவோம், கருப்பு கலரில் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டெஃபினட்டாக மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்கணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாமிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காஃபி கிரவுண்ட் வாமிட்டிங் சொல்லுவோம். அதாவது ஒரு காஃபி டிகாஷன் மாதிரி வாமிட் வரும். அந்த மாதிரி இருந்தாலும் டெஃபினட்டாக உடனே வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கணுங்க. மொத்தத்தில் வயிற்றெரிச்சல்ங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு போகிறது தான். உடனே இதை பயந்து கண்டு அலறி அடிச்சுட்டு கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை பண்ணி பாருங்கள், உணவு பழக்கத்தை மாற்றி பாருங்கள். இதன் மூலம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அதுக்கான முறையான சிகிச்சை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது வந்து குணமாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.